Many of us have doubts. பல பேருக்கு பயங்கர கேள்விகள் இருக்கிறது. This year 2021. இந்த 2021ல Is really God with us? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா? Emmanuel means God with us. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் God used to come and go. ஆண்டவர் வந்து போவார். He will come on the prophet and he will leave. தீர்க்கதரிசிகளின் மேல் இறங்குவார், பின்பாக கடந்து செல்வார். But when Jesus came to the world, ஆனா இயேசு உலகத்துக்கு வந்த பொழுதோ the Lord wanted to declare, ஆண்டவர் இப்படியாக பிரகடனப்படுத்துகிறார், I am going to stay with you. நான் உன் கூடவே இருக்க போகிறேன். 2020 is a supernatural year. 2020ஆம் ஆண்டு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆண்டு. You will not understand what God is doing. ஆண்டவர் உங்கள் மூலமாக என்ன செய்கிறார்னே உங்களால புரிந்து கொள்ள முடியாது. But in the end, ஆனா இந்த முடிவில் when God's purpose is born in you, உங்கள் மூலமாக தேவ திட்டம் பிறக்கும் பொழுது you will understand. உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள், Emmanuel, God was with you. இம்மானுவேல் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று புரிந்து கொள்வீர்கள். I want to tell you right now, இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்ல the விரும்புகிறேன். Holy Spirit is with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். He says, I will be with you. அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். When you walk through the waters, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது I am with you. நான் உன் கூட தான் இருக்கிறேன். When you walk through the fire, நீ அக்கினியின் வழியாக நடக்கும் I பொழுது am with you. நான் உன் கூட தான் இருக்கிறேன். தீர்க்க தரிசனமா சொல்றேன், Prophetically I say, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்குள் வைத்த அந்த வார்த்தை என்கிற விதை 2021ல பிறக்க போகிறது. Amen. Prophetically, the word of God which is prophetically inside you, it's going to be born in 2021. I want you to turn your Bible to Isaiah 7 and verse 14. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். Isaiah 7 verse 14. 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Somebody shout Emmanuel. இம்மானுவேல் என்று சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க, Emmanuel. இம்மானுவேல். இந்த இம்மானுவேல்னு பேர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கப்பா. The people who are called by Emmanuel, they are very blessed of the Lord. You know why? ஏன் தெரியுமா? Because that name carries a powerful promise. ஏனா அந்த வார்த்தையே வல்லமையான வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பெயராக இருக்கு. Names are very important. பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். Names are very important. பெயர்கள் மிகவும் முக்கியம். Your name shows your character. உங்க பெயர்லயே உங்களுடைய குணாதிசயங்கள் அடங்கி இருக்கிறது. Your name is your identity. உங்க பெயர் தான் உங்களுக்கு அடையாளம். Your name is revelatory. உங்க பெயர் தான் வெளிப்பாடோடு வருகிறது. God's names, there are 72 names of God in the Bible. 72 தேவனுடைய நாமங்கள் வேதாகமத்தில் காணப்படுகிறது. Each one has a functionality, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு வித்தியாசமான குணாதிசயம் a இருக்கிறது. characteristic, அதற்கு ஒரு செயல்பாடு இருக்கிறது. and there is a great promise in his name. அந்த பெயர்ல ஒரு பெரிய வாக்குத்தத்தமும் அடங்கி இருக்கிறது. My dearly beloved of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, my sermon title is this: என் செய்தியின் தலைப்பு இதுதான். Emmanuel is still with us. இம்மானுவேல் இன்னமும் நம்மோடு இருக்கிறார். Many of us have doubts. பல பேருக்கு பயங்கர கேள்விகள் இருக்கிறது. This year 2021, இந்த 2021ல is really God with us? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா? Am I able to feel the presence of God? தேவ பிரசன்னத்தை என்னால உணர முடிகிறதா? Emmanuel, is God with me? இம்மானுவேல் தேவன் என் கூட இருக்காரா? Sometimes we always feel that when we are blessed, God is with us. சில வேளைகளை நாம் இப்படியாக நினைப்போம், எப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோமோ அப்ப தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுவோம். So whenever we see a miracle, we say God was with me and he blessed me. எப்போதெல்லாம் அற்புதங்கள் நமக்கு நடைபெறுகிறதோ நாம் சொல்லுவோம், ஆண்டவர் என் கூட இருந்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று. God blesses us.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Even when we don't see him. நாம் அவரை பார்க்க முடியலனாலும் பரவாயில்லை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Somebody lift your hands and say amen. Amen. In Matthew chapter 1, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 22 to 23, 22 23 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Emmanuel means God with us. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். I want to prophetically speak over your life. தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையின் மேல் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். God is with you in 2020. 2020ல கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். God is with you when you were born. God is with you today. God will be with you tomorrow. நீங்க எப்ப பிறந்தீங்களோ அந்த நேரத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், இப்பொழுதும் கூட இருக்கிறார், எப்பொழுதும் கூட இருப்பார். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. We say amen. Amen. Emmanuel, God with us. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். Amen. Amen. God told Joshua, ஆண்டவர் யோசுவா கிட்ட இப்படியாக சொல்லுகிறார், Moses is dead. மோசே மரித்து விட்டார். The one who led you is dead. உங்களை வழி நடத்துகிறவர் இறந்து விட்டார். But I will never leave you. ஆனா நான் எப்பொழுதும் உங்களை கைவிடுவதில்லை. Moses, the servant of God, is dead. மோசே தேவனுடைய ஊழியக்காரர் இறந்து விட்டார். Probably some of us have lost our loved ones this year. ஒருவேளை இந்த வருடம் நாம் நேசித்தவர்கள் அநேகரை இழந்திருக்க கூடும். Man has to be born and has to die. மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது அவன் பிறக்க வேண்டும், அவன் இறக்க வேண்டும். But God wants to let us know today. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கிட்ட தெரியப்படுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், be strong. நீங்க உறுதியாய் இருக்க வேண்டும். I will never leave you. நீங்க தைரியமா இருங்க, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. I will never forsake you. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. As I was with Moses, நான் மோசேயோடு இருந்தது போல I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். In Joshua chapter 1 verse 5, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Be strong. நீங்கள் உறுதியாய் தைரியமாய் இருக்க வேண்டும். Be very strong. நீங்கள் தைரியமாய் இருக்க வேண்டும். I am with you. நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். It is like God holding your hands and saying, ஆண்டவர் இப்படியாக நம் கரங்களை பிடித்து சொல்லுவதைப் போல இருக்கிறது, I will never leave you. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். I am with you. நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். How many of you like this promise? Shout amen. எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் பிடித்திருக்கு? ஆமென் என்று சொல்லலாமா? Just lift your hands and hold it like this and say, God with me. கரங்களை உயர்த்தி இப்படி பிடிங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லலாமா? Hold your hands like this and say, God is with me. இப்படி நல்லா கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லலாம். Somebody lift your hands and say amen. ஆமென். Emmanuel இம்மானுவேல் means God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். You see, there are two names that are given there. அந்த இடத்துல ரெண்டு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் One is பார்க்கலாம். how man calls the Son of God. ஒன்று மனிதன் எப்படி தேவகுமாரனை அழைக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. Another is how God wants to call his son. மற்றொன்று எப்படி தேவன் தன்னுடைய குமாரனை அழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். In Matthew chapter 1, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் when you read verse 22 and 23, 22 23ஆம் வசனங்களை நீங்கள் let's வாசிக்கும் read பொழுது, from verse 21 onwards. 21ஆம் வசனத்திலிருந்து இப்பொழுது நாம் வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார் என்றான். Jesus or Jesus means the savior. இயேசு ஜீசஸ் என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். The names Joshua, Yehoshua, they all mean the same, salvation. யோசுவா யெகோஷுவா என்றால் ரட்சிப்பு என்று அர்த்தம். So the name of Jesus is salvation to the world. இயேசு என்கிற பெயரே உலகத்துக்கு ரட்சிப்பு என்று அர்த்தம். But in verse 22, ஆனா 22ஆம் வசனத்தில் the Lord wants to confirm the coming of the Messiah. மேசியாவின் வருகையை உறுதிப்படுத்துகிறார் பிதாவானவர். In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் God used to come and go. ஆண்டவர் வந்து போவார். He will come on the prophet and he will leave. தீர்க்கதரிசிகளின் மேல் இறங்குவார், பின்பாக கடந்து But when செல்வார். Jesus came to the world, ஆனா இயேசு உலகத்துக்கு வந்த பொழுதோ the Lord wanted to declare, ஆண்டவர் இப்படியாக I am பிரகடனப்படுத்துகிறார், going to stay with you. நான் உன் கூடவே இருக்க போகிறேன். I am going to be with you. நான் உன் கூடவே தான் இருக்க Oh, போகிறேன். I am going to be with you. நான் உன் கூடவே வாசம் பண்ண I போகிறேன். am going to show your enemies. உன் சத்துருக்களுக்கு நான் காண்பிக்க I போகிறேன். am with you. நான் உன் கூடவே தான் I am இருக்கிறேன். going to prove it to you that I am with you. நான் உனக்கு அதை ப்ரூவ் பண்ணி நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை உன் சத்துருக்கு So I காண்பிப்பேன். am sending my only begotten son. ஏன் அதற்காக என்னுடைய ஒரே பேரான விலையேற பெற்ற குமாரனை நான் He அனுப்புகிறேன். will come. அவர் வருவார். His name will be Emmanuel. அவர் வருவார். அவர் பெயர் இம்மானுவேல். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So the Bible testifies, Matthew says, மத்தேயு இப்படியாக சொல்லுகிறார், so that the prophet's word will be fulfilled. தீர்க்கதரிசிகளினால் பேசப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். For that he shall be called Emmanuel. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக இம்மானுவேல் என்று அழைக்கப்பட போகிறார். Jesus is the name called by his parents and the people around him. இயேசு என்கிற பெயர் அவங்க பெற்றோர்களால் கூட இருக்கிறவங்க அந்த பெயரை கூப்பிடுகிறார்கள். But God called him Emmanuel. ஆமென். ஆனால் தேவன் அவரை இம்மானுவேல் என்று அழைக்கிறார். Somebody said amen. ஆமென். Emmanuel. இம்மானுவேல். நல்லா கவனிங்க, நம்ம பேசும்போது நம்ம ரெண்டு விதத்துல நம்ம இந்த அறிக்கையை செய்யலாம். When we speak, we can speak it on both ways. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. Emmanuel, God with us. So நீங்க எப்படி சொல்லலாம்? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். You can say Emmanuel, God is with us. இம்மானுவேல், எல் என்றால் தேவன், இம்மானு என்றால் நம்மோடு, ப்ளூரல். இம்மான் என்றால் ஒருவரோடு, இம்மானு என்றால் நம்மோடு. So Emmanuel என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். Amen. Do you understand that? Emmanuel. Emmanuel. இப்படி கேட்கலாமா? இந்த வருஷம் சில பேருக்கு ஆண்டவர்ட்ட பேசும்போது இத அறிக்கை செய்யும்போது when they speak like this, இப்படி ஜனங்க இப்படி பேசும் பொழுது Emmanuel, God with us. Emmanuel, கர்த்தர் நம்மோடு கூட. Or you can say Emmanuel, God with us. இல்லனா எப்படி சொல்லலாம்? Emmanuel, கர்த்தர் நம்மோடு. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? Is he with us? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? Is God with us? Emmanuel, கர்த்தர் என்னோடு. கொரோனா, கர்த்தர் என்னோடு. சில பேருக்கு இம்மானுவேல், கர்த்தர் என்னோடு, மாஸ்க போடு, தேவன் என்னோடு. பயந்து சொல்றீங்களோ, தைரியமா சொல்றீங்களோ, சந்தேகத்தோடு சொல்றீங்களோ, உங்களுடைய மனப்பான்மை அவருடைய பிரசன்ஸை மாத்தாது. அவர் உங்களோடு இருக்கிறார். Amen. Amen. What you think or your opinions will not change the presence of God, but God is always with you. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. 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 The glory of Christmas
இந்த கிறிஸ்துமஸின் மகிமையான காரியம் என்னவென்றால் belongs to this beautiful passage in Matthew chapter 1 verse 23. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Who was God speaking to? யார்கிட்ட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார்? God was speaking to Joseph. யோசேப்பு கிட்ட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Why did God speak to Joseph? ஏன் யோசேப்பிடம் பேச வேண்டும்? Because Joseph had a doubt. ஏனா யோசேப்புக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. What is that doubt? அந்த சந்தேகம் என்ன? Joseph was betrothed to Mary. யோசேப்பும் மரியாளும் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தார்கள். So he was expecting the marriage. ஒரு கல்யாண காரியத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். But Mary comes one day. ஆனா மரியாள் ஒரு நாள் வருகிறார்கள். And she comes and tells Joseph, வந்து யோசேப்பு கிட்ட இப்படியாக சொல்றாங்க. I am pregnant. நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன். They both were in love with each other. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். So they got betrothed. அவங்களுக்கு இப்பதான் நிச்சயமா இருக்கிறது. So Mary comes and says, மரியாள் வந்து இப்படி சொல்றாங்க, Joseph, I love you. யோசேப்பே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். But I am pregnant. ஆனா நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன். How can you say that you love me and give me an opposite word? எப்படி நீ வந்து என்ன நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கு மாறான ஒரு செய்தியை என்னிடம் கொடுக்க முடியும்? Mary did not have the words to explain how she got pregnant. மரியாளுக்கு அந்த சூழ்நிலையை விவரித்து சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லாம இருந்தது. Because what happened to her, அவளுக்கு என்ன நடந்தது என்றால் is supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். Some of you here சில பேர் இங்க இருக்கிறீங்க, are going through a supernatural season in your life. உங்க வாழ்க்கையில ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு வாழ்க்கை பயணத்துல இருக்கிறீங்க. 2020 is a supernatural year. 2020ஆம் ஆண்டு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆண்டு. You will not understand what God is doing. ஆண்டவர் உங்கள் மூலமாக என்ன செய்கிறார்னே உங்களால புரிந்து கொள்ள முடியாது. But in the end, ஆனா இந்த முடிவில் when God's purpose is born in you, உங்கள் மூலமாக தேவ திட்டம் பிறக்கும் பொழுது you will understand. உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள். Emmanuel, God was with you. இம்மானுவேல் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று புரிந்து கொள்வீர்கள். Somebody lift your hands and say amen. Amen. Joseph was a righteous man. யோசேப்பு அவர் நீதிமானாக இருந்தார். Matthew chapter 1 verse 19 says, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. he was a righteous man. அவர் நீதிமானாய் இருந்தார். So he did not want to shame her. அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்று மனதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியலனா If you don't understand, பழி சுமத்தாதீங்க. don't put the blame on others. ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? Why I am not married yet? பாக்குறவங்க கேக்குறாங்க, ஏம்மா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? Everyone who looks at you asks, why are you not married? ஏம்மா உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல? Why you haven't received your baby yet? ஏன்பா இன்னும் வாடகை வீட்லயே இருக்கீங்க? Why you are still living in a rental house? ஏன் இன்னும் சர்ச் கட்டாம இருக்கீங்க? Why you haven't built the church yet? ஆண்டவரே, எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க ஆண்டவரே. Lord, everyone are questioning me, Lord. When something supernatural is happening in your life, உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கும் the பொழுது first question that comes to your mind, உங்க மைண்ட்ல சிந்தையில வர முதல் கேள்வி என்னவென்றால், God is with me or not? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? Job's wife, யோபின் மனைவி. யோபு மனைவி டாபிக் வந்தாலே என் மனைவி கொஞ்சம் உதறல் எடுக்கும். கணவர் நம்மை அப்படியே சாடி விடுவாரோ? Job's wife could not understand. யோபின் மனைவிக்கு புரியவே இல்ல. They were so much in love, they gave birth to so many children. அவங்க ரொம்ப நேசித்தாங்க. எப்படின்னா நிறைய பிள்ளைங்களை வர பெத்துக்கிட்டே இருந்தாங்க. யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10ங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 10 பிள்ளைகளை பெத்த அந்த பிள்ளை வந்து சொல்றா, she gave birth to 10 children. She's coming and telling, புருஷனை பார்த்து, she's coming and telling the husband, சீக்கிரமா தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
Sometimes when you go through difficult circumstance, சில வேளைகளில் நாம் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளுக்குள் நாம் கடந்து when the செல்லும்போது whole world is accusing you, முழு உலகமும் உங்களை குற்றப்படுத்திக் when your கொண்டிருக்கும் wife does not understand you, உங்கள் மனைவிக்கு அது புரியாமல் when your இருக்கும் husband does not understand you, ஒருவேளை அந்த கணவனுக்கும் புரியாமல் இருக்கும் when your children don't understand you, பிள்ளைகளும் உங்களை புரிந்து கொள்ளாமல் what do இருக்கும் you do? நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வீர்கள்? When questions come and pound your mind, கேள்வியின் மேல் கேள்வி வந்து உங்களை துன்பப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? சாத்தான் இருக்கிறான் பாருங்க, கெட்ட பயங்க அவன். You know, the Satan, he's a very bad guy. What do you do when Satan accuses and asks you, hey, God is there with you? பிசாசு குற்றப்படுத்திக்கிட்டே இப்படி இந்த கேள்வியை கேட்டான்னு வச்சுக்கலாங்களேன், இயேசு கூட தான் இருக்காரா? Jesus Christ got baptized. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். Holy Spirit came and sat on him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் அமருகிறார். Heaven opened. பரலோகம் திறக்கப்படுகிறது. Father declared, பிதா இப்படியாக this பிரகடனப்படுத்துகிறார். is my beloved son in whom I am well pleased. இது என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தம் கேட்கிறது. Immediately Satan enters. உடனடியாக பாருங்க பிசாசு வருகிறார். Enter the villain, Veerappa. வில்லன் பாருங்க வந்துடுறான் உடனே. Peter. So Satan comes and asks Jesus, பிசாசு வந்து இயேசுவை கேட்கிறான், if you are the son of God, நீ தேவ குமாரனானால் can you turn this stone into bread? இந்த கல்லுகளை அப்பமா உங்களால மாத்த முடியுமா? When Satan comes and asks you, if you are the child of God, can you do a miracle now? பிசாசு வந்து உங்ககிட்ட கேட்டு நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாய் என்றால், You have a need. இப்பொழுது நீ இந்த அற்புதத்தை செய் பார்க்கலாம். You have a need. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. You have to get married. உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டும். You want to come out of debts. கடன்ல இருந்து வெளியே வர வேண்டும். So Satan comes and tells you, பிசாசு உங்களை பார்த்து அப்படி சொல்றான்னு வெச்சுக்கோங்க, நீ இப்போ ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. Just for fast and pray. இந்த உபவாச ஜெபம் முடியும் போது உன் பேங்க்ல 10 கோடி இருக்கு. After the fasting prayers over, 10 crores will be there in the bank. 3 நாள் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது நீ திடீர்னு பிரெக்னன்ட்டா இருப்ப. டண்டடாங். After 3 days of prayer probably இருக்கிறேன். God is not a surrender lottery man. God is not a lottery சுரண்டி பாப்பாங்கல்ல, who we scratch and see. He is not a man like that. God is a very pragmatic, systematic God. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் நேர்த்தியாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். Somebody shout Emmanuel. இம்மானுவேல். பாருங்க, பிசாசு கிட்ட நீங்க சொல்றீங்க, இப்போ அவன் உங்ககிட்ட இந்த வருஷம் ஃபுல்லா நிறைய கேள்வி கேட்டான். வீட்ல இருக்கும்போது உங்களை பார்த்து கேட்டான், சோத்துக்கு என்ன பண்ணுவ? ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங். உங்க மனசுல நிறைய கேள்வி வந்துச்சு, வேலையே இல்ல, என்ன பண்ண போறேன்? Satan was asking so many questions this whole year. உங்க மைண்ட்ல ஒரு பயங்கரமான பேண்ட் வாசியம் வந்துச்சுல. You had that sound in the mind which was going when you were sleeping. இந்த வருஷம் நீ கடன் எல்லாம் திருப்பி கொடுக்க முடியலையே, லோன் கட்ட முடியலையே. You were not able to pay your loans and debts this year. What are you going to do? உன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாம வீட்ல உட்கார்ந்து PUBG விளையாடுதே. Your children haven't gone to school and they're playing PUBG at the home. If God is with us, will these things happen to me? ஆண்டவர் நம் கூட இருக்கும் பொழுது ஏன் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது? Joseph thought, யோசேப்பு நினைத்தார், I am not going to be like Job's wife. நான் யோபு மனைவியை போல நான் இருக்க போவதில்லை. I am not going to put a public shame on her. நான் பப்ளிக்கா நான் ஒரு அவமானப்படுத்த போறதில்லை. சைலண்டா அவளை தள்ளி விட யோசனையா இருந்தான். Silently I just want to let her go. Some people will silently leave you சில பேர் வந்து சைலண்டா உங்களை விட்டு போயிடுவாங்க. because they love you. உங்களை நேசிக்கிறது நிமித்தம் They don't want to put shame on you. உங்க மேல அவமானப்படுத்த வேண்டும் என்று அவங்களுக்கு விருப்பம் But they இல்லை. don't understand you. ஆனா அவங்களுக்கு உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. I don't blame them. அவங்கள நான் குற்றப்படுத்தல. Because some things cannot be explained, some things cannot be understood. ஏன்னா எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்லவும் முடியாது, அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. But God appeared to Joseph. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனமானார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்கிட்ட பேசின மாதிரியே கர்த்தர் என்னை நேசிக்கிறவங்ககிட்டயும் பேசுவாரு. Amen. Like how God speaks to me, he will speak to those who the ones whom he loves.
God had a plan of Mary and Joseph together. மரியாளும் யோசேப்பும் இணைந்து இருக்கிற தேவ திட்டத்தை வைத்திருந்தார். It's not just Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல. There are other children to be born to them. இன்னும் अनेक பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள். இவர்கள் மூலமாய் பிறக்க போகிற இன்னும் ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தருக்கு இடம் கொடு. அதுக்கு பிறகு உன்னை சேர்த்து நான் உலகத்துக்கே ஆசீர்வாதமா வச்சு வைப்பேன். Amen. Now give space to Jesus because many things are going to happen to you and through you I'm going to make you a big blessing to the world. God appeared to Joseph through an angel. அந்த தூதன் மூலமா செய்திகள் மூலமாக அவர் தரிசனமாகிறார். And in his dream அவருடைய சொப்பனத்தில் Joseph, யோசேப்பே, you belong to the lineage of David. நீ தாவீதின் வம்சத்தின் வழியில் வருகிறாய். Remember what I promised David? தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணனதை ஞாபகம் இருக்கிறதா? I will raise a king from his generation. நான் உன்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு ராஜாவை நான் உருவாக்குவேன். The son that she is bearing was born of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அந்த குழந்தை பிறக்க போகிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Somebody turn to your neighbor and say something is happening because of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏதோ ஒரு காரியம் நடைபெற போகிறது. நம்புறீங்களா? Do you believe in that? உங்களுக்குள்ளே இந்த 2020ல ஏற்பட்ட மாற்றம் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியினால் வந்த தேவ மாற்றம். Amen. The change which came in 2020, the change is because of the Holy Spirit. He is doing the work inside you. அது தேவனுடைய செயல். That is the work of the Lord. He is realigning everything. எல்லாவற்றையும் அவர் மீண்டுமாக சீரமைத்துக் கொண்டிருக்கிறார். Mary was locked down. ஒளிந்த நிலையில. She was hiding inside. How can a girl who did not get married get pregnant and come and announce the world I am pregnant? எப்படி ஒரு பெண் அவள் கல்யாணம் ஆகவில்லை, நான் கல்யாணம் ஆகாமலே நான் கர்ப்பவதியா இருக்கிறேன் சொல்லி அவ எப்படி வெளியரங்கமாக வந்து சொல்ல முடியும்? I want to tell you right now. இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். The Holy Spirit is with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். He says I will be with you. அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன். When you walk through the waters, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது I am with you. நான் உன் கூட தான் இருக்கிறேன். When you walk through the fire, நீ அக்கினியின் வழியாக நடக்கும் I பொழுது am with you. நான் உன் கூட தான் இருக்கிறேன். Somebody said amen. Amen. 3 Hebrew young people, 3 எபிரேய வாலிபர்கள், they are challenged. அவங்களுக்கு முன்பாக ஒரு சவால் வைக்கப்படுகிறது. If you don't worship this idol, இந்த விக்கிரகத்தை நீ வணங்கவில்லை we என்றால் will throw you inside the fire. உன்னை அக்கினி சூளைக்குள் நாங்கள் தூக்கி விடுவோம். These 3 young boys என்ற 3 வாலிபர்கள் did not doubt God. அவங்க தேவனை சந்தேகமே படவில்லை. They said the one whom we worship, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் he's able to deliver us. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Somebody said amen. Amen. And then they add one more thing. இன்னொரு காரியத்தையும் அவர்கள் கூட்டுகிறார்கள். They say even if he doesn't deliver us, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் we will not deny him. நாங்க அவரை ஒருபோதும் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். What are they saying? என்ன சொல்றாங்க? If he delivers us, he is with us. அவர் விடுவித்தார் என்றால் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். Even if he doesn't deliver us, he is with us. அவர் விடுவிக்கலனாலும் எங்க கூட தான் இருக்கிறார். Abraham, give me your only son. ஆபிரகாமே உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு கொடுக்கறியா? We will go worship him and we will come back. நாம போய் ஆராதிச்சிட்டு நாம் திரும்ப வருவோம். That's what Abraham told his servants. அதுதான் ஆபிரகாமின் வேலைக்காரருக்கு அவர் சொல்லுகிறார். If God puts a thing before you and asks you to do something, don't doubt him, just say yes Lord. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி செய்ய வைப்பார் என்றால் சந்தேகமே படாமல் சரி ஆண்டவரே நான் செய்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். Somebody shout hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க யோசேப்பை போல. Look at your neighbor and say like Joseph. தள்ளி விடாதீங்க. Don't push her away. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தள்ளி விட்டுறாதீங்க. Please don't push her. நிராகரிச்சிராதீங்க. Don't let her go. கூட இருந்தா If you are with her, கர்த்தருடைய கனம் உன் மேல வரும். amen, the honor of God will come upon you. மரியாளே, Mary, உன் வயித்துல பரலோக பிதாவினுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு கொடுப்பியா?
Will you give your womb for the heavenly child to be born? எப்படி ஆகும்? How will these things happen? புருஷனை அறியேனே. I don't know my husband. கவலைப்படாத. Don't worry. நிழல் வரும், கர்த்தருடைய நிழல் வரும். Amen. உனக்குள்ள ஒரு பிறக்கம். Amen. The Holy Spirit will hover upon you. Something will be born inside you. வீட்டு அறைக்குள்ள தனிமையில் இருந்த மரியாளை மறைத்த நிழல் 2020ல உங்களை மறைத்திருக்கிறது. 2021ல பிறக்க போகிறது. Amen. Like how the Holy Spirit was hovering upon Mary and hid her, the same Holy Spirit is going to hover upon you in this 2020 and something is going to be birthed. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். Prophetically I say. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்குள் வைத்த அந்த வார்த்தை என்கிற விதை 2021ல பிறக்க போகிறது. Amen. Prophetically, the word of God which is prophetically inside you, it's going to be born in 2021. பக்கத்துல உங்களை தட்டுங்க, பக்கத்துல உங்களை தட்டி Just சொல்லுங்க. tap ஹலோ. your neighbor, tap your neighbor. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. இம்மானுவேல். Emmanuel. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. Matthew chapter 1 verse 24. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். When Joseph woke up, யோசேப்பு நித்திரையிலிருந்து தெளிந்து எழுந்து he went and joined his wife. அவருடைய மனைவியோடு சேர்ந்து கொள்ளுகிறார். The best part of Joseph, அந்த யோசேப்புக்கு நடந்த ஒரு மிக அருமையான காரியம் என்னவென்றால், till she bore Jesus, இயேசுவை பெற்று எடுக்கும் வரையில் Joseph did not touch Mary. யோசேப்பு மரியாளை தொடவில்லை. Wow. What a gentleman. பாருங்க, என்ன ஒரு அருமையான ஒரு மனிதன். Can I say something over you? இப்போ ஒரு வார்த்தையை நான் சொல்லட்டுமா? Until the miracle is born, அந்த அற்புதம் பிறக்கும் வரையில், உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் கொடுக்கிற வரையில அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு அற்புதத்தை. Amen. Don't hurry or be in panic till you receive your miracle and the world to see the miracle. பிறக்கும். It will be born. இன்னொரு யோசேப்பு இருந்தார். There was another Joseph. இந்த யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். This Joseph was a man he was a holy man. அவங்க அப்பாவுக்கு உண்மையா இருந்தார். He was very true to his father. அண்ணன்மார்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார். He won the hatred of his brothers. குழியில தூக்கி போட்டாங்க. They threw him in the ditch. அடிமையாய் எகிப்தில் விற்கப்பட்டார். He was sold as a slave to Egypt. அங்கே போத்திபாருடைய வீட்டிலே உண்மையா இருக்கிறார். He was very truly living there in Potiphar's house. போத்திபாருடைய மனைவியுடைய கண் இவர் மேல் படுகிறது. Potiphar's wife was seeing him. பாவம் செய்ய போத்திபாருடைய மனைவி அழைத்தபோது, when she called for sin, பரிசுத்தமாய் வாழ நினைத்த யோசேப்பு, Joseph was living a holy life. அவளிடத்திலே சொல்லுகிறான், he says, நான் என் தேவனோடு உடன்படிக்கையில் இருக்கிறேன். I am in a covenant relationship with my God. நான் பாவம் செய்ய முடியாது. I can never sin. செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்படுகிறார். He was thrown into the prison for the thing he didn't do. ஆனால் எனக்கு ஆச்சரியமான ஒரு வசனம், But I have a surprising verse. யோசேப்போடு கர்த்தர் சிறைச்சாலையிலே இருந்தாராம். God was with Joseph in the prison. யாராவது ஒரு பொரிய அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆதியாகமத்தின் புத்தகம் The book of Genesis 39ஆம் அதிகாரம் 39th chapter. இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். And let's read the second verse. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இது போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருக்கிறார். God is with him when he was in Potiphar's house. நீங்க வேலை செய்யும்போது உங்க கூட இருக்கிறாரு. God is with you when you are working in your workplace. ஆனா வேலை போன பிறகு உங்களோட இருக்கிறாரா? But is God with you after you lost your job? பிசினஸ் போன பிறகு உங்களோட இருக்கிறாரா? When you lost your business, is God with you? போன வருஷம் நடந்ததெல்லாம் நடக்காம இருக்கும்போது தேவன் உங்களோட இருக்கிறாரா? Last year whatever things didn't happen, God was with you. Yeah, hallelujah. Hallelujah. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புறேன். So I want to tell you a secret to you. ஆண்டவர் லீவ் போடுறது இல்ல. God never takes a leave. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர்
Amen. Never slumbers nor sleeps. தூங்குறதும் இல்ல. He doesn't. அவர் இரவும் பகலும் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார். And day and night he watches over you. Somebody shout hallelujah. Hallelujah. சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு ஏன் கிடைத்தது? How come Joseph received favor from the jailer's eyes? இருக்கிறது சிறைச்சாலையில. He was in the place of prison. ஆனா அந்த சிறையுடைய அந்த அதிகாரியுடைய கண்களிலே யோசேப்புக்கு ஏன் தயவு கிடைத்தது? Why did Joseph receive the favor from the jailer's eyes? ஏனென்றால் You know why? கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனோடு அவர் கிருபையை வெச்சுக்கிட்டே இருந்தார். Amen. Because God was with Joseph and his grace and favor was always with him. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? Amen. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. எத்தனை பேர் 2020க்காக இப்படி பாட முடியும்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சத்தத்தை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத God, I am frustrated. ஆண்டவரே நான் நொந்து இருக்கிறேன்ப்பா. ஏன் எனக்கு சிறைச்சாலையை அனுமதித்து? Why did you allow this life of prison for me, Lord? நன்மை செய்த எனக்கு ஏன் தீமை வந்தது? Why did I receive evil for good, Lord? நான் உத்தமமாய் இருந்தேனே யோபு. I was living a righteous life, Lord. யோபு சொல்றாரு, Job says like this. என்ன நடக்குதுனே புரியல. I don't understand what's happening, Lord. ஆகிலும் தேவரீர் சர்வ வல்லவர், நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. Amen. You are almighty and all powerful. Whatever you have planned will never stop, Lord. In essence, Job was saying, God is with me. யோபு சொல்லுகிறார், தேவன் என் கூடவே இருக்கிறார். Genesis 31:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு. கர்த்தர் எங்க இருந்தாரு? யோசேப்பு சரி. யோசேப்போடே இருந்து. எல்லாரும் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Amen. God was with Joseph. பக்கத்துல கொண்ட கண்ணை பாருங்க. கண்ணை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் God சிறையில even in your prison, சிறையிருப்புல even in your உங்க prison, கூட தான் இருந்தார். God was with you. ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? எவ்வளவு அழுதிங்க? ஏன் ஆண்டவரே இந்த உலகத்தை இப்படி விட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரே? எல்லாம் நன்மைக்கு தான். ஏன்னா எல்லா லாக்டவுன் முடிஞ்ச உடனே கர்த்தர் புதுசா உன்னை பிறக்க வைப்பாரு. நோவாவின் பேழையிலிருந்து நோவாவை வெளியே விட்ட போது புதிய உலகத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் தந்தவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மையான ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் 2021ல தரப்போறார். சொல்லுங்க ஆமென். Amen. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இம்மானுவேல். Emmanuel. தேவன் என்னோடு. God is with us. Can I say like this? இப்படியாக சொல்லட்டுமா? உங்க சூழ்நிலை உங்களுக்கு புரியாவிட்டாலும் Probably you don't understand your circumstances. தேவன் உங்களோடு இருக்கிறார். God is with you. மரியாளுக்கு பிரசவ வேதனை. Mary, she had the delivery ஆனால் pains நாசரேத்திலே இல்லாதபடி because she was not there in Nazareth. குடிமதிப்பு சென்சஸ். They were taking census in that period. கீழே பெத்லஹேமுக்கு வருகிறார்கள். So they come to Bethlehem, which is down. பெத்லஹேமிலே இவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுக்க வீடு இல்ல. They didn't have a house to give birth to the baby. ஒரு ஹோட்டலும் இல்ல. There's no hotels there. சத்திரத்துல கூட இடம் இல்ல. And there's no place in the inn. புல்லணையிலே பிறக்கிறார். He was born in a manger. புல்லணை என்பது என்ன? What do you mean by a manger? மாடு தன்னுடைய
வைக்கோலை சாப்பிடுவதற்காக வைக்கப்பட்ட இடம். That is a place, manger is a place where the cows eat their fodder. உலகத்துக்கே அப்பமா இருக்கிறவர் எல்லாரையும் போஷிக்கிறதுக்காக ஜீவ அப்பமாக வந்து சேர்ந்தாரு. He is the living manna for the whole world. He comes alive as manna. ஆட்டுக்குட்டியாக அந்த முன்னணியில் கடத்தப்பட்டார். He was like a lamb. He was born and kept there in the manger. எல்லாமே கரெக்ட்டா தான் நடக்குது. Everything was happening right. பக்கத்துல பாத்துங்க, எல்லாமே கரெக்ட்டா தான் நடக்குது. Everything is happening right. இம்மானுவேல், Emmanuel, தேவன் உன்னோடு இருக்கிறார். God is with you. அன்னாள் கதறினாள். Hannah was crying. பெனினா என்ன குத்திக்கிட்டே இருக்கறாளே. Penina is just always hurting me, அவள் Lord. புலம்புகிறாள். And she was just blabbering and கண்ணீர் telling. வடிக்கிறாள். And she was crying. ஏலி சொன்னாரே, Eli said, போவோம், விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு. go in peace, your intercession has been answered. கர்த்தர் உன்னோட தான் இருக்கிறார். God is with you. இந்த 2020ல, In this 2020, கிறிஸ்மஸ்ல in this Christmas, கர்த்தர் சொல்றார், இம்மானுவேல், God says, Emmanuel, நான் இன்னமும் உன்னோட தான் இருக்கிறேன். I am still with you. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே, How many of you want to tell to the Lord like this? நீர் என்னோட தான் இருக்கிறீரப்பா. Lord, you are with me, Lord. நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. Definitely a miracle is going to happen. சிறையில் இருந்த யோசேப்பை நேர அரண்மனைக்கு கர்த்தர் உயர்த்தினார். Amen. Lord lifted up Joseph directly from the prison to palace. Prison to palace. Prison to palace. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். In the name of Jesus, I tell you. 2020ல இருந்த சிறையிருப்பு 2021ல வரப்போற சிறப்பாய் மாற போகிறது. Amen. 2021ல பாப்பீங்க, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கும் போது, பிசாசு மூஞ்சில கரிய பூசும் போது, அன்னைக்கு சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு இருந்ததை எங்களுக்கு அப்பவே தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. Believe the prophecy. சூழ்நிலையை பார்க்காதீங்க. Don't look at your situation. ஏசாயா 7:14ல சொன்னவரு யோசேப்பு கிட்ட ஞாபகப்படுத்துறாரு. ஏசாயா மூலமா நான் சொன்னேன்ல, இம்மானுவேல்ன்ற பேரு அவர்தான்ப்பா உனக்கு பிறந்திருக்கிறாரு. தள்ளிராத, ஏத்துக்கோ. தேவ திட்டத்தை ஏற்றுக்கொள், தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள். நான் உன் மூலமாய், உன் குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படுவேன். எத்தனை பேர் 2020 நெகட்டிவ்ல இருந்து இன்னையில இருந்து பாசிட்டிவா யோசிக்க போறீங்க? அப்படின்னா எழும்பி நில்லுங்க. ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. சொல்லுங்க, பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும், முன் செல்லும் மெய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், இம்மானுவேல், என் சபையோடே.
இந்த தேசத்தோடு இயேசு இருக்கிறார். தமிழ்நாட்டிலே இயேசு இருக்கிறார். இந்தியாவிலே இயேசு இருக்கிறார். உலகம் முழுவதிலும் கொரோனா வந்தாலும் நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர், கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கரம் பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். பயங்கரமான காரியத்தை செய்ய போறேன். நீ இதுவரை பார்க்காத அபிஷேகங்களை பார்க்க போகிறார். நான் உனக்கு முன்பாக சென்று கோடானவைகளை சபையாக்குவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் விவரிக்க போகிறேன். ஒரே ஒரு தடவை கடைசி முறை கைகளை உயர்த்தி, தேவ பிள்ளைய, சந்தேகம் இருந்தது உண்மைதான், தோல்விகள் சந்தித்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, டிலே ஆனது உண்மைதான். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் எனக்கு அற்புதம் நடக்காதா, இந்த வருஷம் அது நடக்காதா, நீ உடைந்து போனது உண்மைதான். உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் விட்டது உண்மை. எதுவுமே பொய் இல்லை. ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் போராட்டங்கள் எவ்வளவு உண்மையோ அதை விட அதிக உண்மை நான் உன்னோடு கூட இருந்தது. நீ கண்களிலே பார்க்கிற போராட்டங்களை விட உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நான் அதிக உண்மை உள்ளவர். உன் போராட்டங்கள் மாயையான ஒரு மாய வலை, ஒரு காணல் நீர், அவைகள் மறைந்து விடும். நானோ மாறாதவர், நான் மாறவே மாட்டேன். உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மீற மாட்டேன். நான் உன்னை வாழாக்காம தலையாக்குவேன்னு சொல்லி இருக்கிறேன்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், என் வார்த்தை எப்படி மாறும்? நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவன். உனக்கு இல்லைன்னா நான் உருவாக்கி தந்துடுவேன். உனக்கு இல்லைன்றதை என்னால உருவாக்க முடியும். நீ வெட்கப்பட போகிறதில்லை. இது நன்மைக்கு எதுவா முடியுமா? என் பிரியமே, என் ரூபவதியே, என் மகனே, ஆண்டவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற அன்பு மாறாதது. உங்கள் பேரில் வைத்திருக்கிற தீர்மானங்கள் குறையாதது. உங்க கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் என் வார்த்தை மாறவே மாறாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். கையை உயர்த்தி வாக்குரைத்தவரே சொல்லுங்க, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம்,
வாக்குரைத்தவரே. ஒரு நிமிஷம், எத்தனை பேரு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் நம்புறீங்க? பொய் சொல்ல மாட்டார்ல? அப்போ ஆண்டவருக்கு விரோதமா பேசுனதுக்காக மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, நான் உங்களை கேள்வி கேட்டதுக்காக என்ன மன்னிச்சு. நான் உமக்கு விரோதமான எண்ணங்களை வளர்க்க விட்டதுக்காக என்ன மன்னிச்சு. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீங்க பாடுங்க. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொன்னதை செய்து முடிக்க கைகளை அசைத்து காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். Jesus. மனிதர்கள் நீரோ என்றும் மாறாதவர். ஓ, வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். வாக்குரைத்த உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா. இம்மானுவேல், தேவன் என்னோடு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இம்மானுவேல், தேவன் என்னோடு தான் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய தலை மேல வைங்க. சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் கண்கள் கர்த்தரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை காணும். சொல்லுங்க, நிறைவேறுதலை காண்பேன். அதற்கு முன்பாக நான் மரிப்பதில்லை, நான் ஜீவிப்பேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.